சீமானோடு பேச நான் தயார் ராஜா அதிரடி பேச்சு. இந்தியாவில் பாஜக ஆட்சியின் 9 ஆண்டு கால சாதனையை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன்படி இன்று சிவகங்கையில் நலத்திட்டங்கள் குறித்த விளக்க கண்காட்சியில் பாஜக மூத்த தலைவர் ராஜா கலந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார் அந்த கூட்டத்தில்? அதாவது பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா 9 ஆண்டுகள் நிறைவேற்றிய ஸ்டேஜில் இருக்காங்க. அவர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை எல்லாமே சொன்னார் அப்படின்ற வீடியோவை பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதன்படி இன்று சிவகங்கையில் நலத்திட்டங்கள் குறித்த விளக்க கண்காட்சியில் பாஜக மூத்த தலைவர் ராஜா கலந்து கொண்டு இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் ராஜா தனித்தனியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, சீமான் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும், தமிழ் தேசியம் என்ற பிரிவினைவாதத்தை நண்பர் சீமான் கைவிட்டால் அவரிடம் பேச தயார் என தெரிவித்துள்ளார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ராஜா பார்த்திங்கன்னா பாஜகவின் பழுத்த அரசியல்வாதின்னு கூட சொல்லலாங்க, மூத்த நிர்வாகி கூடங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று நடந்த அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் ரெடிங்க. சீமான் பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும் ஒரு நபராக இருக்காருங்க. பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அவரோட கட்சியை கொண்டு போகிறாருங்க. அவர் செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் என்ற பிரிவினைவாதத்தை, புரிஞ்சுதுங்களா? தமிழ் தேசியம் என்ற பிரிவினைவாதத்தை நண்பர் சீமான் கைவிட்டால், புரியுதுங்களா? இப்போ அது தமிழ் தேசியம் என்ற பிரிவினைவாதத்தை நண்பர் சீமான் கைவிட்டால் அவரிடம் பேச தயார் என பாஜகவின் பழுத்த அரசியல்வாதியான ராஜா கூறியிருக்காருங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா சீமானோட அந்த கொள்கையை மாற்றி கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா தனித்து நின்றே நாங்கள் வெற்றி பெறுறோம், அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சீமான் சொல்லிகிட்டு இருக்கிறது 8 சுரக்காய் ஏட்டுக்கு உறவாது, குழம்புக்கு உதவாது அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருக்குது. அவரோட தன்னுடைய முடிவை மாற்றிக்கின்னு இப்போ தமிழ் தேசியம் என்ற பிரிவினைவாதத்தை நண்பர் சீமான் கைவிட்டால் அவரிடம் பார்த்திங்கன்னா கூட்டணி பேச உடனே தயார் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிஜேபியோட பழுத்த அரசியல்வாதியாக ராஜா பார்த்திங்கன்னா இந்த செய்தியில் கொடுத்துருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.